வணக்கம், நமஸ்கார். வெல்கம் டு அவர் சேனல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு சிங்கப்பூர் எஸ்பாஸ் பியூட்டிஷியன் தேவை. யாராவது இருக்கீங்களா? சிங்கப்பூருக்கு நான் பியூட்டிஷியனா போகணுங்கிற ஃபீமேல்ஸ் இல்லை சொல்லியிருக்கு. சவுத் இண்டியன், நார்த் இண்டியன். ஆனால் நார்த் இண்டியன் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க குட்லுக்கு இருப்பாங்களா, நல்ல ஃபேராக இருப்பாங்களாம். சவுத்தில் கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்க நார்த்தை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மஸ்ட். ஓகே, ஸோ சவுத் ஆர் நார்த் மினிமம் 3 நம்பர்ஸ் தேவை. ஒன்று அவங்க அசிஸ்டன்ட் பியூட்டி பார்லரில் கூட வரலாம், அல்ல பார்லர் கூட எடுக்கலாம். எப்படியோ போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. எஸ் பாஸ் பியூட்டிஷியன் இன் சிங்கப்பூர். இதுக்கு படிப்பு ஒன்றும் தேவையில்லை. இ பாஸ் தான், டிகிரி டிப்ளமோ தேவை. இந்த எஸ் பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீமேல் கேட்டகரியில் அவங்க எஸ் பாஸ் எடுத்துருவாங்க. ஓகே, சேலரி 1700 சிங்கப்பூர் டாலர் பெர் மந்த்து. HR 300. அப்போ 2000, 68, 6, 12, 13, 135 டோட்டல் சேலரி. இதுல 35 தூக்கிடுவோம் செலவுக்கு, சாப்பாடு. ஓகே, டியூட்டி காலைல 10 மணி டு 9 மணி நைட் வரைக்கும். ஏன்னா நார்மலா சிங்கப்பூர் ஃபுல்லா 12 மணி நேரம் தான். ஏஜ் 32க்கு கீழே. யாராவது இருக்கீங்களா? ஃபீமேல்ஸ். ஓகே, இதுக்கு நான் குவாலிஃபிகேஷன் ஆல்சோ ஓகே. குவாலிஃபிகேஷன் அவ்வளோ இல்லை, பேசிக் இங்கிலீஷ் பேசுவோம். ஆனால் இங்கிலீஷ் தெரியணும். பியூட்டிஷியன் படித்தா கண்டிப்பாக 10th +2 படிச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் வந்து டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு, டிப்ளமோ ஹோல்டர்ஸ் கூட பியூட்டிஷியனை ஒரு கோர்ஸாக எடுத்து நல்ல சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதில் ஸ்பா அது இதெல்லாம் வர்றாங்க. சிங்கப்பூருக்கு இதே கேட்டகரிக்கு 3000, 4000 வாங்குறவங்களும் இருக்காங்க. பட் இது போகிறதுனால அவங்க ஒரு அசிஸ்டன்ட் கேட்டகரியில் கொண்டு போகிறாங்க, கம்மியான சம்பளம். ஆனால் 1 year 2 year ஆன பிறகு அங்குள்ள பியூட்டிஷியன் கண்டிப்பாக 4000 சிங்கப்பூர் டாலர் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ மஸ்ட் நீட் அட்லீஸ்ட் 5 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அது வயசை வச்சு சொல்லிக்கலாம். ஓகே, பேசிக் பெடிக்யூர் மேனிக்யூர் அதான் பேசிக். கழுவுறது, துடைக்கிறது, ஷாம்பிங், ஹேர் கலரிங், வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் பேசிக்கில் வந்துடும். அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருமானம், கஸ்டமர் டிப்ஸ் கொடுப்பாங்க, மற்றபடி போனஸ் ஏதோ இன்சென்டிவ் எக்ஸ்ட்ரா ஏதோ கொடுப்பாங்க இல்லையா? இவ்வளோதான். ஆனால் ஒர்க்கு ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும், எப்பவும் பிஸியாக இருந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்லிம்மாக ஃபேராக அழகாக இருந்தாலே போதும். இவங்க வீடியோ கால்ஸில் இன்டர்வியூ எடுத்து தான் எடுக்கிறாங்க. ஓகே, இதுக்கு ரேட்டு உண்டு, நான் சொல்கிறேன். எஸ்பாஸ் இபாஸ் எல்லாமே 6 லட்சத்துக்கு கீழே இல்லை. ஓகே, இது வேணால் கொஞ்சம் பார்த்து பேசலாம். அவங்க செலக்ட் ஆகணும், ஆனால் ரேட்டில் பேசலாம். மற்றபடி இ பாஸ் எல்லாம் எல்லாமே 6 தான் நம்மகிட்ட ரேட்டு. சரிங்க. ஓகே, இது பியூட்டிஷியன் யாராக இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க. இல்லை வேற யாருக்கா தகவல் தெரியுங்க, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்காக வருவாங்க. லேட்டாக இருந்தாலும் கிடைக்கும், இந்த வேகன்சி இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சிங்கப்பூருக்கு இன்னும் நிறைய வேகன்சி இருக்கு. அதெல்லாம் டிகிரி டிப்ளமோக்காரங்களுக்கு என்னை கால் பண்ணுங்க. ஆர்மி வெரிஃபை பண்ணி ஐபி போட்டு விசாரிச்சு போறதுக்கு 1 மாசம் ஆகும். அந்த ஜாப்பை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இல்லைனாலும் யாருக்காவது அது பிரயோஜனப்பட்டு என்கிட்ட வருவாங்க. கீழே நம்பர் கொடுத்துட்டு பேசிக்கலாம். பேசி எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தகவல் பரிமாறிக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு எங்களால் பண்ண முடியுமா முடியாதுன்னு நான் சொல்லிடுவோம். அது பிரகாரம் போகலாம். கண்டிப்பா இப்போ நல்ல ஸ்பீடா எல்லா இடத்துலையும் ஓடிட்டு இருக்கு. பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தேங்க்யூ.